இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் மேலும் நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, நீங்கள் கொடுத்த காசு வந்து எல்லாம் மொத்தமும் 210 ரூபா பில்லுனா நீங்கள் உங்களுடைய காசு 280 ரூபாவில் 210 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. ஒருத்தர் சேர்த்தி கொடுத்துருக்கலாம், கம்மியாக கொடுத்துருக்கலாம், ஒருத்தர் கொடுக்காம கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க சின்சியரிட்டி, அவங்க சின்சியராக ஒரு நாள் கூட லேட்டாக வரல, ஒரு நாள் கூட லீவ் போடலை, அவங்ககிட்ட நாங்கள் காசு கேட்டு வாங்கினதில்லை. ஆனால் இது லேட்டாக வந்ததோட பனிஷ்மெண்ட் தான். ஆனால் பனிஷ்மெண்ட் காசு வாங்கி நாங்கள் உங்களோட முன்னேற்றத்துக்காக அடுத்த லெவல் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா படிக்கணும். இது ஒரு சாதாரண ஒரு பேனாவாக பார்க்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு கொடுத்த ப்ரைஸ். ஓகேங்களா? இதே மாதிரி தூண்டுகோல். ஓகேங்களா? இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது, உங்களை என்ன பண்ணுறது, சந்தோஷப்படுத்துறது. இது வந்து இது மார்க் எடுக்க இன்னும் கிஃப்ட் வரும். புரியுதே இல்லையாப்பா? நான் சொந்த காசு போட்டு கூட வாங்கி தருவேன், நீங்கள் ஃபைனே கொடுக்கலாம் கூட. புரிஞ்சுதா இல்லையா? அதனால் இன்னும் நல்லா நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யாராவது இருக்கீங்களா? ஒரே ஒரு சிங்கிள் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. புரியுதா இல்லையா? தாங்க உட்காரு.